திருக்குறள் 76 பொருள் செயல் வகை. மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது பொருளாகும். பொருள் இல்லாதவரை இகழ்வர். பொருள் நிறைந்த செல்வந்தருக்கு எல்லாரும் சிறப்பு செய்வர். பொருள் நம்மை நினைத்த இடத்திற்கு அழைத்துச் சென்று நம்முடைய இடையூற்றைத் தடுக்கும். திறமையால் தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்ட பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும். அருளோடும் அன்போடும் கிடைக்காத செல்வத்தை பெற்று மகிழாமல் அதை தீமையானது என்று நீக்கிவிட வேண்டும். இறைவனுக்கு வந்து சேரும் பொருளும் சுங்கவரியாக வந்து சேரும் பொருளும் பகைவரை வென்று திறமையால் வந்து சேரும் பொருளும் அரசனுடைய பொருட்களாகும். அன்பினால் பெற்ற அருள் என்னும் குழந்தை பொருள் என்னும் செவிலித்தாயால் வளர்வதாகும். தன் கைப்பொருள் கொண்டு ஒருவன் செயல் செய்தல் மலையின் மேல் ஏறி யானை போரை காண்பது போன்றது. ஒருவன் பொருளை ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் பகைவரின் செருக்கை கெடுக்க வல்ல கூர்மையான வாள் போன்றது. பொருளை மிகுதியாக பெற்றவர்க்கு அறமும் இன்பமும் ஒரு சேர கைகூடும்.